ஆனா அல்லாஹ் புகழ்ந்தா என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும், கூலி கிடைக்கும். எந்த அளவு கூலி கிடைக்கும்? நசாயில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்ஹம்துலில்லாஹ் என்று 100 தரம் சொல்றாரோ, கடிவாளமுடப்பட்ட 100 குதிரைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தா என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தருவான். இந்த சஃபையில எங்க யாருக்காவது ஏழுமா 100 குதிரையை வாங்கி அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறது? அது குதிரை இருக்குதா இங்க வாங்குறது? சும்மா இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் போக 100 தரம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இருந்த இடத்திலிருந்தே 100 குதிரைகள் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்த நன்மை. யார் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன் என்று 100 முறை சொல்லுவாரோ, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் 100 அடிமைகளை வாங்கி உரிமையிட்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். யார் அல்லாஹு அக்பர் என்பதாக 100 முறை சொல்லுவாரோ, 100 ஒட்டகத்தை அல்லாஹுடைய பாதையில கொடுத்தா என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வை புகழ்வதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நன்மை. புகழ்வோமா இன்ஷா அல்லாஹ். எந்த நேரம் பார்த்தாலும் நம்முடைய வாயில யாரை பத்தி புகழணும்? அல்லாஹ் புகழணும். தஸ்பீஹ் இருக்கணும் கையில, திக்ர் கவுண்டர் இருக்கணும் கையில, அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கணும். புகழ 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 அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்பான். அதான் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தம்.